கிறிஸ்துவுக்குள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவரும் உலக இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தினாலே உங்கள் யாவரையும் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். இந்த ஜனவரி மாதம் 23ஆம் தேதி மங்கள வார்த்தை நிகழ்ச்சி மூலமாக உங்கள் ஒவ்வொருவரையும் நேரடியாக உங்கள் வீடுகளிலே பார்ப்பது எனக்கு ரொம்ப சந்தோஷம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நீண்ட நாளாக சில காரியங்களுக்காக ஆண்டவரிடத்தில் ஜெபிச்சிட்டு இருக்கிறீங்க. அது ஒன்றுமே கை கூடலை, ஒன்றுமே நிறைவேறலை. ஆண்டவர் என் ஜெபத்தை கேட்குறாரா? உண்மையிலே இது நடக்குமா நடக்காதா? இல்லை நானா பேராசைப்பட்டு இதை ஆண்டவர்கிட்ட வச்சுருக்கிறேன்னா? ஒன்றுமே புரியலைன்னு சொல்லிட்டு சில புரியாத புதிரோட கூட காலைல எழும்பி உட்கார்ந்துருக்கிறீங்க. இது கை கூடுமா? இது நடக்குமா? அவசரப்பட்டுட்டோமா? ஆண்டவருக்கு சித்தமில்லாததை கேட்டுட்டோமா? எதுவுமே நடந்த மாதிரி இல்லையே, ஒரு அசைவமே காணலையே, அப்படியே கிணத்துல போட்ட கல் மாதிரி இருக்க என் விண்ணப்பங்கள். நிறைய யோசனையோடு இருக்கிறீங்கல்ல? இன்னைக்கு ஆண்டவர் ஒரு மங்கள வார்த்தையோடு அதுக்கு பதில் தரார். நெகேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 20வது வசனம் இப்படியாய் சொல்லுகிறது: பரலோகத்தின் தேவனானவர் எங்களுக்கு காரியத்தை கைகூடி வர பண்ணுவார். இன்னைக்கு இந்த நம்பிக்கை வார்த்தையை ஆண்டவருக்கு முன்பாக நீங்க உச்சரிக்கணும். பரலோகத்தின் தேவனானவர் எங்களுக்கு காரியத்தை கைகூடி வர பண்ணுவார். எதுவுமே எனக்கு கை கூடலை, நடக்கலை, எதுவுமே எனக்கு சக்சஸ் ஆகலைன்னு சொல்லுகிற தேவனுடைய பிள்ளைகளே, பரலோகத்தின் தேவனானவர் மனசு வச்சா மட்டும்தான் காரியம் கை கூடும். அப்போ இன்னார மனசு வச்சா எனக்கு வேலை கிடைக்குன்னா அவரை தேடுறீங்க. அவர் சில நிபந்தனை போடுறார். நீ இதை பண்ணு, நான் இதை கண்டிப்பாக உனக்கு இந்த வேலையை தர்றேன், இல்லை நான் இந்த ப்ரொமோஷனை தரேன், நீ இதை பண்ணு. சில கண்டிஷன் சொல்லுவாங்க. ஒருவேளை அவங்க ஏதாவது பணம் எதிர்பார்க்கலாம், உங்கள்கிட்ட ஏதாவது ஃபேவர் எதிர்பார்க்கலாம். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் சொல்கிறாரு, பரலோகத்தின் தேவனானவர் உனக்கு காரியத்தை கைகூடி வர பண்ணுவாரானால் பரலோகத்தின் தேவனானவரிடத்துல நீங்கள் கேட்கணும். நெகேமியா விசுவாசத்தோடு சொல்லுகிறான். எங்கள் கையில் இருக்கிற அந்த சூழ்நிலைகளை வச்சு நாங்கள் அலங்கத்தை எப்படி கட்டுவோன்னு சொல்ல முடியாது. ஆனால் பரலோகத்தின் தேவனானவர் எங்களுக்கு காரியத்தை கைகூடி வர பண்ணுவார். சிலர் பார்த்திங்கன்னா, யாருக்காவது விரோதமாக ஏதாவது தப்பு ஒருத்தம் பண்ணிட்டான்னா அவர்கிட்ட நெருங்கிறதுக்கே அவனுக்கு ஒரு குற்ற உணர்வு வரும். அவருக்கு விரோதமாக இந்த காரியத்தை நம்ம பண்ணணும், பண்ணிட்டோமே, அப்போ அவர்கிட்ட அப்ரோச் பண்ணுகிறதுக்கே அவனுடைய மனசு இடம் கொடுக்காது. சில நேரங்களில் நம்ம பரலோகத்தின் தேவனானவருக்கு விரோதமாக துணிகரமாக சில பாவங்களை செய்யும் பொழுது அவரிடத்தில் அப்ரோச் பண்ணுறதுக்கு நம்ம கொஞ்சம் கூச்சப்படுவோம், வெட்கப்படுவோம். பிசாசே நம்மளை நெருங்க விடாது. நீ எல்லாம் போய் கேட்குறியா? நீ என்னெல்லாம் அநியாயம் பண்ண? நீ போய் பலிபீடத்தில் நிற்கிறியா? நீ எல்லாம் போய் கிருபாசன தண்டையில் நிற்கிறியா? உனக்கு இயேசுக்கிட்ட நெருங்க உனக்கு என்ன தகுதி இருக்குது? நீங்கள் சொல்லணும் பிசாசுக்கு, அவருடைய பிள்ளை, நான் தப்பு என்ன தான் பண்ணாலும் இயேசுநாதருடைய பிள்ளை, அந்த தகுதி எனக்கு இருக்குது. தைரியமாக சொல்லிட்டு கிருபாசன தண்டையில் போய் நின்று ஆண்டவர்கிட்ட சொல்லுங்கள், ஆண்டவரே இந்த காரியம் எனக்கு கைகூடி வர பண்ணுங்க, இந்த கான்ட்ராக்ட் எனக்கு கைகூடி வரட்டும், இந்த இன்டர்வியூ, இந்த ஜாப் எனக்கு கைகூடி வரட்டும், ஆண்டவரே இந்த திருமண வாழ்க்கை, இந்த லைஃப் பார்ட்னர் எனக்கு கைகூடி வரட்டும். நீங்கள் கேளுங்க. இவ்வளவு நாளும் பெண்டிங்கில் இருக்கிற கைகூடி வராத நல்ல காரியங்களை, நல்ல விஷயங்களை கர்த்தர் உங்களுக்கு கைகூடி வர பண்ணுவார். ஜெபிக்கலாமா? அன்பான ஆண்டவரே, உமக்கு நன்றி. இதெல்லாம் எனக்கு நடக்கலை, கை கூடலை, கைகூடி வரலை, எனக்கு சக்ஸஸ் ஆகலை, அது பெண்டிங்லேயே இருக்குது, அது எனக்கு நெகட்டிவாகவே காமிச்சிட்ருக்கு, அது எனக்கு கிடைக்காதுன்னு என் பிள்ளைங்க அழுதுகிட்டு இருக்கிறாங்களோ, அவைகளை கைகூடி வர பண்ணுகிற ஆண்டவருடைய சமூகத்தில் வைத்து நாங்கள் ஒப்பு கொடுக்குறோம். ஆண்டவர் அந்த காரியங்களை பரிசீலனை பண்ணி அதனால் என் பிள்ளைகளுக்கு நல்லது நடக்கன்னா ஆண்டவர் கண்டிப்பாக அதை இன்றைக்கி சேங்ஷன் பண்ணி கொடுத்து அதை கைகூடி வர பண்ணி என் பிள்ளைகளுடைய இருதயத்தை நீர் மகிழ பண்ணும். என் பிள்ளைகள் நன்றி அறிந்த உள்ளத்தோடு உமக்கு முன்பாக வந்து இதன் நிமித்தம் ஸ்தோத்திர பலி செலுத்த கர்த்தர் அனுக்கிரகம் பண்ணுகிறதற்காய் ஸ்தோத்திரம். பரிசுத்த பரலோகத்தின் தேவனானவர் இந்த நிகழ்ச்சியை பார்க்கிற ஒவ்வொருவருக்கும் உம்முடைய அனுகூலமான கரத்தை நீட்டும். உம்முடைய அனுகூலமான வார்த்தைகள் இவர்களுக்கு சாதகமாய் வரட்டும். உம்முடைய அனுகூலமான பார்வை என் பிள்ளைகள் மேலே விழட்டும். இந்த வருஷத்தின் தொடக்கம் முதல் முடிவு வரைக்கும் ஆண்டவருடைய கண்கள் இவர்கள் மேலே பதிந்திருக்கட்டும். இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென்.